சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எவ்வளோ பேர் தானா? எவ்வளோ பேர் சந்தோஷம்? நல்லா சத்தமா சொல்லுங்க. கொஞ்ச நாள் இருந்தா கூட போதும், சந்தோஷமா இருக்கும். எல்லா நாளும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் காலங்கள் மாறுற மாதிரி சந்தோஷம் மாறிக்கிட்டே போகும். இப்போ சந்தோஷம் இருக்க ஒரு அரை மணி நேரத்தில் துக்கங்கள் வரும். நான் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய தேவன் நம்ம பற்றியில் இருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக 13 வருஷம் ஆச்சு. இந்த இடத்துல இருந்து 13 வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் பாஸ்டமா வர்றப்பெல்லாம் ஐயா மறந்துட்டேன் இதே தான் சொல்லுவார். ஐயா மறக்கலை, ஏன்னா என்னுடைய வழிகள் வேற, எல்லாமே பிக்காலிக்கு இருக்கனால என்னோட கலந்து பேச முடியவில்லை. நேற்று கூட வந்து பாஸ்டர்மா ஜெபம் பண்ணிட்டு தாங்க பையை வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஏன் சொல்கிறேன்னாக்கா, தேவன் யாரை கொண்டு வச்சு வளர்க்கணுமோ அவங்கள கொண்டு வளர்க்கணும். இதுதான் தேவனுடைய ஒரு சித்தம். தாவீதை கொண்டு பேசணும். யாரை பற்றி பேசணும்? தாவீது நல்லவரா? தாவீது நல்லவரா கெட்டவரா? ஏன்னா ஒரு கிறிஸ்தவங்கனாக்க வேதம் முழுசு தெரிஞ்சிருக்கணும். சபையில பிரச்சனைகள், சபையில விட்டு போறது, சபையில தேவையில்லாத நியூசன்ஸான வார்த்தைகள் வருவது காரணம் மெயினா அவங்கள்ட்ட வார்த்தைகள் இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் இல்லாதனால்தான் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. பிரச்சனை இருந்தா எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி சேர்த்துருவார். பிரச்சனைகள் வராத காரணம் நான் தேவனோடு இருந்து கொண்டே இருக்கணும். இயேசுக்கு 12 சீசர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தா இருந்தா கூட சில நேரத்தில் ஒத்துமையா இருந்தாங்க. 12 பேரே ஒத்துமையா அல்ல. ஒரு சபை ஒத்துமையா இருக்குமா? ஒரு சீட்டுக்குமே ஒரு நீளமா ஒரு தூரமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அவளை கண்டா பிடிக்காது, அவனை கண்டா பிடிக்காது, இப்படி பிரச்சனைகள்ல இருந்து கொண்டு இருப்போம். இவ்வளவு எண்ணத்துல வந்து இங்க உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோன்னா நல்லா இருக்குமா? நம்ம குளிச்சுட்டு வரோம், ஆலயத்துக்கு போன குளிச்சுட்டு வாரம். ஆனா உள்ள இருக்க அழுக்கு போச்சா? வெளி தோற்றத்துலதான் ஒரு கிறிஸ்தவம் எவனா இருந்தாலும் சரி, நான் எப்படியாப்பட்ட ஊழியக்காரனை திட்டுவேன். எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அவன் பிசப்பா இருக்கட்டும் கசப்பா இருக்கட்டும், அவன் அடுத்த பிரச்சனை. ஆனால் சத்தியமா போகணும். சத்தியத்திலிருந்து ஒரு அடி போனா அவனை இறங்குறான். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படியாப்பட்ட தேவனுடைய வார்த்தை? பொன்னிலும் பசும் பொன்னிலும் 19:8 படிங்க. சங்கீதம் 19:8. இருந்தது படி மாட்டே படி. இந்த வார்த்தை என்ன செய்ய? கண்களுக்கு தெளிவிக்குது. அப்ப சத்தியங்கிறது நம்மளுக்கு எப்படியாப்பட்ட ஒரு காரியம், எப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை. அப்ப சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. எங்க இருக்குதா? இங்க ஒரு விசுவாசி இங்க இருந்து அங்க போறான், அங்க இருந்து இங்க வரான். ஒரு ஊழியக்காரன் இங்க இருந்து அங்க போறான், ஒரு ஊழியக்காரன் இங்க வரான். கர்த்தரோட வார்த்தை நிலைச்சு நிக்கல. எப்ப நிலைச்சு நிற்கும்? நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் நம்மளா வேதமா? வேதத்தை நம்ம சரியா தீர்மானிச்சு நம்ம எடுத்துக்கல. அதை உண்மையா எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு ஆடு வெளியே போகாது. ஒரு ஆடு வெளியே போகுதுன்னா அது 10 கோளாறு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். அப்ப 10 கோளாறு சொல்லுதுன்னா இங்க இருக்கவங்க 10 கோளாறு செஞ்சுட்டு இருக்காங்க. அது காரணம் நாம் இடம் கொடுக்கிறோம்.
நான் இன்னைக்கு வர நாளைக்கு போயிடுவேன், ஏன்னா என்னோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா சபை கூடி வாருங்கள் என்று வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா சபை தேவன் கூடி வருது, ஆனா நினைச்சு யாருமே நிக்க போறது இல்லை. நினைச்சு நிக்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு சிந்தனை. அப்ப சிந்தனைக்கு நம்ம எங்க போறோம்? நம்மளுடைய காரியங்கள் எங்க போறோம்? அப்ப ஒரு மகிமையான ஒரு காரணம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம மத்தியில் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இருக்கா? பரிசுத்தம் இருக்கா? பரிசுத்தம்னா தெரியுமா? என்ன பரிசுத்தம்? பரிசுத்தம் என்ன? என்னைய கொண்டு ஒருவன் பல்லு போட்டு பேசக்கூடாது. என்னைய கொண்டு ஒருவன் பல்லு போட்டு பேசக்கூடாது. அதுதான் பரிசுத்தம். தெருவில் போனா எத்தனை பேர் நம்மளை பத்தி பேசுவாங்க? பேசுவாங்க, பேச மாட்டாங்களா? அப்ப நம்ம வேதத்தை கேட்கிறோம், தினமும் போதிக்கிறோம், தினமும் வார்த்தை கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம். ஆனா இன்னும் மாறுறதுக்கு முடியல. ஆனாதான் வேதம் ஒரு படிச்சவனை பார்த்து இயேசு சொல்றாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மறுபடியும் பிறவாவிட்டால், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். ஞானசானம் எடுத்திருப்பீங்க, மாசம் தவறுல நாள் திருவிருந்து எடுத்திருப்பீங்க, கொடுக்கலன்னா கூட கேட்டு வாங்கி குடிச்சிருப்பீங்க. ஆனா என்ன செய்யல? மறுபடியும் பிறக்கல. அதெல்லாம் வாங்கினதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு காலைல சாப்பிட்ற ஆகாரம் ராத்திரிக்குள்ள எங்க போகுது? அது ஒரு பரிசுத்தம்னு சொல்ல முடியுமா? நல்ல ஒரு பிரியாணியை சாப்பிட்றோம், சாப்பிட்டது வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோமா? கட்டு போனதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுறோம். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சிந்தனைகள். வேதம் தெளிவா சொல்லி கொண்டு இருக்குது. வேதத்திலிருந்து ஒரு அடி நான் தள்ளி போக மாட்டேன், ஒரு வார்த்தை என்னையோட மிஸ் போகும். அப்ப நான் மறுபடி பிறந்தால் ஒழிய ஒரு கூட்டத்துக்குள்ள நான் இருக்கவே முடியாது. நான் எப்போ தனியா இருந்துட்டு தான் இருப்பேன். அப்ப கூட்டத்துக்குள்ள நான் இருக்க வேண்டுமானால் நான் தனியான ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு மறுபிறவி வேண்டும். மறுபிறவி நம்மளுக்கு வருமா? இப்ப சொன்னார் ராஜேந்திரன் சொன்னார், தாவீது என்ன செஞ்சா? பச்சை பாலை விரும்பினான், கல்யாணம் பண்ணனான், கொலை செஞ்சான். இவ்வளவும் 10 கற்பனையில் அவன் 5 கற்பனையை வீணாக்கணும். அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் மாறினான். எப்படி மாறினான்? அவன் மறுபடி என்ன செஞ்சான்? பிறந்தான். யாரும் பாவம் செய்யாத ஆள் யாருமே இல்லை. நான் ஒரு பரிசுத்தவான் அல்ல. நீ மறுபடி பிறந்துட்டீன்னா பாவம் செய்யாமல் இருப்பாயாக. மறுபடி பிறக்க கத்துக்கணும். மறுபடியும் பிறக்க கத்துக்கணும். இப்போ ஞானஸ்தானம் எத்தனை பேர் எடுத்திருக்கோம்? எல்லாருமே இப்போ சபையில் நுழைஞ்சவொடனே ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆனால் ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லிடுவாங்க. அது இம்போசிஷன் மாதிரி சொல்லிடுவாங்க. ஞானஸ்தானத்துடைய அர்த்தம் தெரிஞ்ச எவனும் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, எவனும் கொடுக்க முடியாது. ஞானஸ்தானங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு ஸ்தானம். இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் வெளியே இருந்துட்டு 30 வயசுக்கு மேலதான் ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ 30 வயசுக்கு மேல ஞானஸ்தானம் எடுத்து 30 வயசு வாழ்ந்த வாழ்க்கையும் அங்கிட்டு வாழ்ந்த 3.5 வருஷ வாழ்க்கையும் வித்தியாசம் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஆயப்பனெல்லாம் விட்டுட்டு வந்து தனியா ஊழியம் செய்யறாரு. நம்ம இன்னைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் யாரோட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்? வீட்டுக்கா, பொண்டாட்டிக்கா, பிள்ளைக்கா? யாருக்கு ஊழியம் செய்யறோம்? யாருக்கு செஞ்சுட்டு இருக்கோம்? அன்னைக்கு முக்காடு போட்டு உட்காந்து கேட்கிறோம். சத்தியம் மாறிடுமா? அவர் 3.5 வருஷம் வேலை செஞ்சா கூட இரவும் பகலும் தூங்காம ஊழியம் செஞ்சார்.
இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இரவும் பகலும். அப்போ அவர்கிட்ட நான் வேணும்னா எனக்கு கிருபை தருவாரா? 12வது வசனம் படிச்சாரு, மகிழ்ச்சியை தாருமையா இருந்ததுக்கு. எப்படி தருவார் மகிழ்ச்சி? பண்றதெல்லாம் அட்டூழியம், பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், பண்றதெல்லாம் கெட்டதனம், ஆனா எனக்கு மகிழ்ச்சி மட்டும் வேண்டும். வருமா? அப்ப என்னைக்கு நான் தூக்கி போடுறேனோ அப்பதான் எனக்கு உன்னுடைய வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். மாறும். இல்லாட்டி மாறுறதுக்கு வழி இல்லை. முடியாது. சும்மா சொல்லலாம், நான் சபைக்கு போறேங்க, பைபிள் தூக்கிட்டு போறேங்க. எனக்கு பைபிள் தூக்கி போறவனை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அதை தூக்குற அளவு கூட அவன் இருக்கானான்னு பார்ப்பேன். இந்த பைபிளை தூக்குற அளவு கூட அவன் இருக்கிறானா? 2 வேடம் தரிக்க கூடாது. அப்படியே கையை வச்சுட்டுமா, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் மெண்டலா இருக்கிறான். எப்படி இருக்கான் சொல்லுவோமா? கிறுக்கு பயிலனாக்கா வேணா ஓங்கி அடிச்சுட்டு போவான். வேதம் சொல்லுது. வேதத்தையும் தூக்கிக்கிட்டு உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு குடும்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் மெண்டல் சொன்னா ஒத்துக்குவானா? வேதம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் நிலையற்று இருப்பான். நிலையற்று இருந்தவன் ஒரு மனுஷனை வேதம் சொல்லுகிறது, படிக்க வேண்டாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் படிச்சா, காயின் நிலையற்று அலைஞ்சான். அவன் 2 மனசு. எனக்கு கடவுள்கிட்ட கேட்டேன், கடை எடுத்துக்கல. 2வது என் தம்பி எனக்கு முன்னாடி போயிட்டான், இருமனம் இருந்துச்சு, கொலை செஞ்சான், ரோட்ல மெண்டலா அலைஞ்சான். யாரால உண்டாக்கப்பட்டவன்? கடவுளால உண்டாக்கப்பட்டவனே மெண்டல் ஆகும் பொழுது நம்மலாம் மெண்டல் ஆகுமா ஆக மாட்டோமா? ஆகுமா? அப்ப சத்தியம் எப்படி இருக்கணும்? சத்தியம் எப்படி இருக்கணும்? எல்லாருமே கடைசா சொல்றது இல்ல. இப்ப நீங்க போடுற காசு போட்டீங்களா, எவ்வளவு போட்டீங்களா எனக்கு தெரியாது. அந்த காசுக்குள்ள தொகை எண்ணிக்கைக்கு நீ பரிசுத்தமா இருந்திருப்பியா? இல்ல அந்த காசு போட்டது பாவமா இல்ல ஒரு பரிசுத்தமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு 5 ரூபா போடுங்க, 5000 போடுங்க, 50,000 போடுங்க. அப்ப அவ்வளவு பரிசுத்தம் என்கிட்ட இருக்கிறதா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? எல்லாமே யாரை ஏமாத்துறோம்? நிக்கிற ஊழியக்காரன் இல்ல, தேவனையே ஏமாத்தி. அப்ப நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல் எல்லாமே மாறணும். நான் ஒரு கடை தான் வச்சிருக்கேன். நேற்று கூட எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. சரி எடுத்துட்டு போங்க. ஆனா ஏன் சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன தேவையோ, தேவன் எனக்கு என்ன செய்யுமோ, நன்மையும் தராரு தீமையும் தராரு, 2ஐயும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் வேதம் படிக்கிறேன், எனக்கு தீமை தந்துட்டாரு நான் சொல்றதல்ல. ஒரு தீமையை தந்தாதான், அதை தின்னு பார்த்தாதான் நன்மை நம்மளுக்கு தெரியும். தீமையை தின்னாதான் நம்மளுக்கு நன்மை தெரியும். இல்லாட்டி நன்மை தெரியாது. எப்போதும் 30 நாள் பிரியாணி தின்னா வைக்க போகணும், ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகணும். அதனால தான் வீட்டில் பொம்பளைங்க நீங்கள் புளி குழம்பு வையா, நான் ரசம் வையா, வெள்ளை பூண்டு குழம்பு வையா, அப்படி வையா. ஏன்னா உடம்பு கெட்டு போகக்கூடாதுன்னு சாப்பாடுல வித்தியாசம் பார்க்குறோம். ஆனால் வேதத்துக்குள்ள நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். வாங்க, ஒரு தடவை நான் வாங்க. இந்த இடத்துல நான் பேசாததெல்லாம் பேசி அவ்வளோ பேசியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு நிமிஷம் தேவனுக்காக வந்துட்டு போ. எனக்கு இன்னைக்கு முடியல. என் மக பரிச்சை எழுத போகிறான், அங்கே கொண்டு விட்டுட்டு நேராக ஓடியாடும். சபையை முடிச்சுட்டு நேராக அங்கே போயிட்டு வா. ஏன்னாக்க நான் பேசுவதனால அல்ல, இன்னைக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்துருப்பாரானால், இந்த இடத்துல இருக்க 5 பேர்ல ஒரு ஆள்னாலும் என்ன செய்யணும்? மாறணும். இல்லாட்டி அந்த இடம் காலியா இருந்தா கூட பரவாயில்லம்மா,
அந்த இடத்துல தேவதூதர் உட்காந்துருப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க, ஒரு சபை நிரம்புனாதான் சபை கிடையாது. என்னுடைய வார்த்தைகள் பேசும் பொழுது ஒரு சேருக்கு பக்கத்தில் இன்னொரு சேர் காலியாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க, அந்த இடத்துல தேவதூதர் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. அவர் தான் நம்மளை பற்றி கணக்கு கொடுக்குறவர். என் சபையில் 5000 பேர் 50000 பேர் கல்சரையாக இருக்கும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஏனிலும் படிச்சுட்டு சங்கீதம் எடுத்து படிச்சுட்டே வந்திருக்கேன். அப்படியே கையை வச்சுட்டு படின்னு சொன்னேன். 19:10 சொல்லுங்க. ஆ ஆ இருக்கிறது. ஆ அவருடைய எல்லாமே நீதியா இருக்குது. படிங்க. என்னன்னு சொல்றாங்க? நம்ம கழுத்துல மாட்டிருக்க காலில் மாட்டிருக்க பொன்னிலும் பசும்பொன். பசும்பொன்னா யாருண்டே இல்லை, ராஜா ஒருத்தன்ட்ட தான் இருக்கும். பசும்பொன்னா சொக்கம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சொக்கம். சொக்கத்தில் இருக்க பவுனுக்கு என்னைக்கு வேல்யூ உண்டு. ஆனால் நம்மளோட இதுக்கு மச்சம் கம்மி, அது கம்மி, இது கம்மின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்க தேனிலும் தேனிலும் ஒழுகிற வார்த்தைங்க அது. வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை? அப்படிதான். ஆனால் நம்ம கையில் வச்சிருக்கோம். எவ்வளவு பேருக்கு வசனம் நிறைய தெரியும். 10 வருஷம் அப்புறம் தங்கத்தமியை படிச்சு வைப்பாரு, எல்லாம் பாஸ் ஆகிட்டோம். இன்னும் சொல்லுவோம் அந்த வசனம். இப்போ கேட்டால் சொல்லுவோமா? இதே குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டைன்னா அவன் டெட் பாடியாக படுத்திருக்க வரைக்கும் சொல்லுவோம். டெட் பாடியாக படுத்திருக்க வரைக்கும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதே பிரெயின் தான் பைபிள் வச்சுக்க முடியல. அதே பிரெயின் தான் இதை சொல்லி காட்டும். நம்மளுக்கு எந்த பிரெயின் வேணும்? எந்த பிரெயின் வேணும்? அப்ப வேதம் தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறது, நான் போக வேண்டுமானால் நான் மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி எப்படி? எதுக்காக பிறக்கிறோம்? இயேசு அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டுமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. சீக்கிரத்துக்கு ஒருவரும் படிங்க. என்ன சொல்றாங்க? இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நல்லா என்ன செஞ்சாருங்க? அதிகமா விருத்தி அடைந்தார். கத்துக்கிட்டீங்களா? நம்ம இருக்கிறோமா? பக்கத்து வீட்டில் பேச மாட்டோம். எங்க பேச மாட்டோம்? கட்டின புருஷன்கிட்ட பேச மாட்டோம். பெத்த பிள்ளைகிட்ட பேச மாட்டோம். உண்மைதானே? ஆனால் வேதத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வந்துடுறோம். மாறினால் ஒளிய என்ன சொல்றாரு? நிக்கோதேமுசை பற்றி தான் சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் படித்தவன், வேதம் நல்லா தெரிஞ்சவன். அவன்கிட்ட இயேசு பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ மறுபடி பிறக்காவிட்டால், வேதம் தெரிஞ்சவனே மறுபடி பிறக்க வைக்க சொல்றாரு. நம்மளுக்கு இன்னும் வேதம் என்ன சரியா தெரியாது. நான் ஒரு இடத்துல நான் போய் பேச பொழுது, நானும் தங்கசாமி போனோம். ஈரோட்டுக்கு போய் பேசும் பொழுது ஒரு அம்மா அங்கேருந்து வந்துட்டு, நீங்கள் பேசுறீங்கய்யா, எனக்கு படிக்க தெரியாது. நான் இப்போ சொன்னேன், நீ இப்போ எவ்வளோ காணிக்க போட்டேன் என்று கேட்டேன். 50 ரூபா போட்டேன்னு என்று சொல்லிச்சு. டெய்லி 50 ரூபா போடுவியான்னு. போடுவேன்னு சொல்லிச்சு. நான் இப்போ சொன்னேன், ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு படித்தவனை கூட்டிகிட்டு வந்து இந்த 50 ரூபா கொடுத்து ஒரு 6-7 பக்கத்தை படித்து காதில் கேளு என்று சொன்னேன். என்ன சொன்னேன்? நீ கோயிலில் வந்து போடாத. ஒருத்தன் படித்தவன் அந்த 50 ரூபாயை கொடுத்து அந்த வார்த்தைகளை கேட்கும்போது உனக்கு ஞானங்கள் பிறக்கும். அந்த அம்மா அப்படியே கையை பிடிச்சி காமிச்சு, நான் செய்யவில்லை.
வேதம் தாங்க, வேதம் தான். வேதம் தெளிவா சொல்லிக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 46, 47, 48 சொல்றாரு. யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 46, 48. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், நல்லா கேட்டுக்கங்க, நீ இருக்கிறியா? இன்னைக்கு இருக்கிறியா? விசுவாசமா இருக்கிறியா? விசுவாசம்னு தெரியுமில்ல. என்னைக்கே எவனோ எங்கேயோ ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணவன அவன்கிட்ட விசுவாசமா இருக்கணும். சாவுற வரைக்கும், சாவுற வரைக்கும் விசுவாசமா இருக்கு. கொண்டாடிட்டு விசுவாசமா இருக்கிறோம். அவ வேற ஜாதி, இவ வேற ஜாதி, ஆனா விசுவாசம் ஒன்னா இருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறியா? இருக்கிறோமா? பொய் சொல்றோமா, உண்மை சொல்றோமா? வாய் நிறைய அறிக்கை எடுங்க சொன்னாரு. பாவத்தை அறிக்கை எடுங்க. விசுவாசமா இருக்கிறோமா? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் படிமா சீக்கிரம் படிச்சிருங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு. என்ன சொல்றாங்க? இருளில் இராதபடிக்கு. அவனுக்கு இருட்டே இருக்காதுங்க, எப்போது வெளிச்சமா இருக்கும். நம்மள்ட்ட இருட்டு இருக்கா இல்லையா? இருட்டு இருக்கா இல்லையா? இப்ப இங்க லைட் வச்சிருக்கேன், அதை ரெக்கார்ட் பண்றேன். நாளைக்கு யாராச்சும் ஏதாச்சும் வந்து கேட்டா போட்டு காட்டுறதுக்கா, நீ அந்த சபையில் வந்து என்னடா பேசின, ஐடி போட்டியா பேசிட்டு போயிட்டியா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்ப எடுத்து போட்டு காட்டுறதுக்கு ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் உட்காந்து இங்கே வந்து நிற்கிறேன். என்கிட்ட தப்புனா தப்பு. அதான் சொல்றேனே, சின்ன ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரனா, வயசானவனா கூட பார்க்க மாட்டேன். ஆனா வேதத்துக்கு நான் எதிரியா இருப்பேன். ஆனா வேதம் வேதமா சொல்லி கொடுத்துட்டு போங்க. வேதத்தை வேதமா சொல்லி கொடுத்து போய் இன்னைக்கு மறிக்க போறேங்க. வேதம் தெரியாதே ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு டெட் பாடிக்கு நான் ஜெபம் பண்ண போனேன். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இந்த அம்மாவுக்கு நான் சத்தியம் நிறையா சொல்லியிருக்கேன். இப்படியே சொன்னேன். அங்கே குறைஞ்ச ஒரு 200 பேர் இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு நான் சத்தியம் நிறையா சொல்லியிருக்கேன், அது நியாயம் இருக்கும், ஆமென்ட்டு வந்தேன். இந்த வாரம் சொல்லிட்டு வந்தேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம சத்தியத்தை சொல்லிட்டோம்னா அவங்க வச்சுக்கிட்டா தான் பரல. அங்க போய் கல்டையில ஒரு ஜெபம், மணமேட்டில் ஒரு ஜெபம், அங்க குழிக்குள்ள இறங்கிட்டு ஜெபம், அதெல்லாம் எல்லாம் வேஸ்ட். அவன் இருதயத்துல வார்த்தை இல்லைன்னா அவன் குப்பையிலும் குப்பை, கேடு கட்ட குப்பை. அப்ப இருதயத்துல வார்த்தை இருந்துச்சுன்னா அவனுக்கு என்னைக்குமே மகிழ்ச்சி. வேதம் சொல்லிக்கிறது. அப்படியே கையை வச்சுட்டு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லிக்கிறது. அப்படியே எல்லாம் கை வச்சு சீக்க முடியுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக அவை உன் இருதயத்தில் எழுதி வச்சுக்க. வச்சிருக்கமா? வச்சிருக்கமா? ஆனா சண்டையெல்லாம் வச்சிருக்கோம். இது அப்படி சண்டை, இந்த சண்டை, இருதயத்தில் என்ன இருக்குது? சண்டைகள் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு மாற்றங்கள் வேணும். நான் வந்துட்டு போனதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மாற்றம் இருக்கணும். இல்லாட்டி நீங்க போடுற காசு, நீங்க வந்து உட்கார்றது எல்லாமே ஜீரோ. ஓப்பனா சொல்லிடுவேன். அதுக்கு வர்றதுக்கு வராம இருந்துடலாம். ஒரு குழந்தை பெக்கிறோம், 10 மாசம் சுமந்து அந்த புள்ள ஊனமா பிறந்தா சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்படுவோமா? என்னடா 10 மாசம் சுமந்து ஊனமா போயிடுச்சு. இப்ப நீங்க இருக்கிற எல்லாம் படிக்க தெரியாதவங்க, படிச்சவங்க, படிக்க தெரியாத, வார்த்தைகள் தெரியாதவங்க ஊனமற்றவர்கள் தான். யாரு? இயேசு உங்களை வந்தா நொண்டி, நொடம், மௌனம், குருடு இப்படிதான் கூப்பிட போறாரு. சந்தோஷமா? கத்துக்கங்க. காதுல நல்லா நிறைய வார்த்தைகள் வரும். ஆனா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வார்த்தை கொஞ்ச நாள், எவ்வளவு நாள் இருக்க போறோம்? எத்தனை வருஷம் இருக்க போறோம்? நான் பேசுறேன், நான் வீட்டுக்கு போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேத வார்த்தை எனக்குள் இருந்தால் ஜீவனும் உண்டு, வாழ்க்கையும் உண்டு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது? படிச்சிருமா?
இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் ஒளியாய் வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை நல்லா கேட்டுக்கங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால். என்ன சொன்னாங்க? இப்ப இது யார் இதுல இருக்கா? கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. கடைசியில் என்ன செய்ய போறாரு? உங்களை வந்து உட்காந்து வேஸ்ட் தானே. காணிக்க போட்டதுக்காக நான் நிறைய காணிக்க போட்டேன், 5000 போட்டேன், 50000 போட்டேன், கணக்கு சொல்லலாம், எல்லாம் வேஸ்ட். வார்த்தைகளை கேட்காதவன் வேஸ்டானவன். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இல்ல குப்பையில நிக்கிற யாரா இருந்தாலும் சரி. அது சொல்றாரு, படிச்சிருப்பான் சீக்கிரம். நான் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கதில்லை என்கிறது. நான் சொன்ன என் வார்த்தைகளை அவன் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்ன சொல்றாருங்க? கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இப்ப தங்கசாமிக்கா எவ்வளவு பேர் அழுந்திருப்பீங்க. எனக்கு தங்கசாமி எனக்கு கூட பிறக்காத ஒன்றுதான். அவரோட சுத்தாது, அவரோட வாழ்ந்ததெல்லாம் காலங்களை கணக்கெடுத்து சொல்ல முடியாது. பாஸ்டர்மா கூட மறந்துட்டீங்களான்னாரு. மறக்க முடியாது. ஆனா நான் இங்க வந்து பேசுறேன், அவர் பரலோகம் போயிட முடியாது. தங்கசாமி இருதயத்துல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறதோ, எவ்வளவு வார்த்தைகள் வைத்திருக்கிறாரோ அதுக்கு நியாயம் தீர்க்கும். சொல்லுவோமா? அவரை மட்டமட்டத்துல நான் மேட்டுப்படுத்தல. ஆனா சபை வச்சிருக்கலாம், கட்டியிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். நான் அதோட நான் கலந்து இருந்திருக்கலாம். நான் இறந்தேன்னா என்னுடைய இருதயத்துல எவ்வளவு வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தையில தான் நியாய தீர்ப்பு. அவருக்கே அப்படின்னா உங்களுக்கு எப்படி? இன்னைக்கு எல்லாத்துக்கும் மரணம் வருமோ வராதா? வருமா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய வார்த்தைகள். அப்ப தேவனுடைய வார்த்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். நான் எங்க போனாலும் பைபிள் எடுத்துட்டு போறதில்ல. எங்க போனாலும் நான் பைபிள் எடுத்துட்டு போறதில்ல. ஏன் நின்னா பேசிட்டு போயிட்டே இருப்பேன். காரணம், அந்த வார்த்தை எனக்குள்ளே போகுது. எங்க பேசுறது, என்ன பேசுறது எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்தாச்சு. ஆனால் பேசுவதை பேசுவோம். அப்ப என்னுடைய பாவங்கள் மறைய வேண்டுமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிச்சு முடிச்சுங்க. மேலும் என்ன சொல்றா? பிதாவின் மகிமையினாலே, நல்லா கேட்டுங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது போல நாமும் புதிதாய், நல்லா கேட்டுக்க, அதுதான் பாயிண்ட். இருக்க போது நம்ம புதுசா இருக்கிறோமா? வேத வார்த்தை படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். என் சபையில எல்லாம் இப்படி படிச்சு பண்ணி எடுத்துருக்கிறோம். முன்னாடி நீ புதுசா இருந்தா படின்னு சொல்லுவோம். பைபிளை மூடிடுவாங்க. அப்ப புதுசா இருந்தா தான் இந்த இடத்துல வந்து நிக்க முடியுங்க. இப்ப நான் எந்த நரோட்ல நின்று சத்தியத்தை சொன்னா கூட நான் என்ன செய்வேன்? சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப நீங்க இப்ப இவ்வளவு நாள் சத்தியம் கேட்டீங்களா, நின்று சொல்ல முடியுமா? கண்ணீர் விட்டு அழுவுங்க, ஜெபம் பண்ணுவீங்க. வாஸ்தவமான ஜெபம் பண்ணாக்க எதுக்கு சொல்றேன்? முன்னாடி வேதத்தோட வார்த்தையை தரிச்சு கொள்ளுங்க. அதான் உங்களுக்கு ஜீவன். அதனால அவர் சொல்றாரு. படிச்சிருப்பான், சீக்கிரம் படிச்சிரு. என்னங்க சொல்ற? நம்மளும் புதிதான ஜீவன். நம்மளுக்கு இந்த ஜீவன் இல்லைங்க, மறுபடி ஒரு ஜீவன் வர வேண்டுமானால் புதிதான ஜீவன். அது பிதா கொடுக்க வேணும். அது யார் மூலம் கொடுக்கணும்? இயேசு மூலம் கொடுக்கணும். அதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த இயேசு மூலம் கொடுக்கறது தான் சொல்றாரு. படிங்க, அதை படிப்பு. அவருடைய மரணத்துக்கு சாயலாக ஞானஸ்தானத்தினாலே. இப்ப எடுத்தவங்க எல்லாம் இப்படி இருக்கோமா?
இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டோமா? எப்படி ஏற்றிருப்போம்? எப்படி ஏற்றிருப்போம்? எனக்கு சீலாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நான் போயிருந்தேன். அப்போ அதுக்கு எவ்வளோ இயேசுக்கு தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு அந்த சீலாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்? ஏன்னா அவர் 30 வருஷம் மனுஷன் தயவுலையும் தேவனுடைய தயவுலையும் மக்கள் மத்தியிலையும் தாய் தந்தையில எல்லாத்தையும் கெஸ் பண்ணி வளர்ந்தார். வளர்ந்து எது வேண்டும் எது வேண்டான்னு ஒதுக்கிட்டு தான் ஞானஸ்தானம் எடுத்தார். எடுத்த பிறகு அந்த அத்தனை நண்பர்களை விட்டாரு, தாய் தந்தையை விட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியங்கிற பாதையை மட்டும் போனார். என்ன செஞ்சாரு? ஊழிய பாதையை மட்டும் நோக்கினார். பிதாவும் ஊழியம், பிதாவும் ஊழியம், பிதா ஊழியம், அதான் அவருடைய வேலை. 3.5 வருஷம் இருந்தாருன்னா நம்ம ஒரு நாள் இருக்க முடியாது. அவர் 3.5 வருஷம் எப்படி இருந்தாரு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு சத்தியங்கள் நம்மளுக்கு தடாமுறா போகுது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது. அதை படித்து முடிச்சிருக்கோம். அவர் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் இருப்போம். என்ன செய்யறோங்க? எதுக்கு ஊழியம் செய்யறோம்? பாவத்துக்கு ஊழியம் செய்யாது. பாவத்துக்கு ஊழியம் செய்யறோமா? பாவத்துக்கு ஊழியம் செய்யலையா? பாவத்துக்கு ஊழியம் செய்யறோம். பாவத்துக்கு ஊழியம் செய்யறோமா? அப்ப யோசனை பண்ணிக்கங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வேதம் மாறி இருக்கும். ஆனா படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிருமா? பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்மள எங்க அறையப்பட்டிருக்கணும்? எங்க அறையப்பட்டிருக்கணும்? சிலுவையிலே அறையப்பட்டிருக்கணும். அறையப்பட்டோமா? ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துட்டோம். ஒவ்வொருத்தனையும் கூட்டு வச்சு சிலுவையில் அறைஞ்சு இருப்பாங்களா? இருப்பாங்களா? சொல்லுமா? ஞானஸ்தானம் எடுக்கணும் ஊழியக்காரன் சொல்லிடுவான். நம்மளும் போய் அந்த இந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து ஆடு வெட்டுவானுங்க பார்த்தீங்களா? அது மாதிரி போய் மூடிக்கிட்டு வந்துடுவோம். ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு சிலுவையில் அரைஞ்சா வருவானா? உனக்கு சபைக்கு வருவானா? வரமாட்டான். அந்த வசனத்தை மறுபடியும் படியுமா? படிக்கு ஒளிந்து போகும் பொருட்டாக அறிந்திருக்கிறோம். நம்மள எங்க சிலுவையில அரைஞ்சிருக்கிறோம். இதை நினைச்சா நம்ம பாவம் செய்வோமா? பாவம் செய்வோமா? அதே அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லிக்கிறது. பட்டு என்னங்க சொல்றாங்க? தேவனுக்கு நான் அடிமையானதினால் என்ன இருக்குங்க? அப்ப நான் எதுக்கு ஜீவனா இருப்பேன்? பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? எப்படியாப்பட்ட ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது. சிம்பிளை நானே சொல்ல முடியாது. ஆனா அது சொல்றாரு வேதம். அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 20வது வருஷம் சொல்லுகிறது. என்னங்க சொல்றாங்க? அந்தன்படி நிர்மாணத்தை செய்தால் நான் அல்ல, பாவமே செய்யுது. எனக்குள்ள வாசமா இருக்குது. நம்மளை விட்டு போறதில்ல. சர்ச்சுக்கு வர இப்போ பவுடர் எப்படி அடிச்சுட்டு வரோமோ, என் கல்யாணத்துக்கு தான் பவுடர் அடித்தோம். எனக்கு 36 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் என்ன அடிக்கல. ஆனால் நம்ம சர்ச்சுக்கு வரும் பொழுது பவுடர் அடித்து பொட்டு வச்சு அதை வச்சு இதை வச்சு செம கோலமாக வருவோம். ஆனால் வேதம் சொல்லிக்கிறது அவருக்குள் நாம் இருக்க வேண்டும். எவருக்குள்ள இருக்க வேணும்? அவருக்குள் இருக்கணுங்க. அதுதான் சட்டம். வேதம் அதான் சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன். இப்போ நான் கட்டின என் மனைவியை விட்டு நான் போனேன்னா ரோட்டில் போகிறேன் என்ன சொல்லுவோம்? ரோட்டில் போகிறேன் என்ன சொல்லுவோம்? ஏண்டா மெண்டலா உன் பொண்டாட்டி விட்டுட்டு போகிற சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தேவதூதர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இயேசு நம்பி இருந்தில்ல, அவரை விட்டுட்டு போறியே கொஞ்ச நாள் அறிவு இருக்கான்னு கேட்பான்.
அப்போ என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அங்கே போய் பதில் பேசுவோமா? மன்னிச்சுக்கையான்னு போவோமா? ஒரு காலத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு மன்னிப்பு கிடையாது. அது இருதயத்தை தச்சுக்கிட்டீங்கன்னா அது படி நடக்கலைனாக்கா படித்து முடிச்சிடலாம். ஆதலால் நான் நன்மை செய்ய விரும்புகிறபடியால் தீமை என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் இருக்கிறேன். காண்கிறேன். என்ன இருக்குங்க? பாவம் செய்யறது சிறையாக்கிக்குது. நம்மள கிறிஸ்தவன் சொல்லலாமா? கிறிஸ்தவன் சொல்லலாமா? அப்ப என்ன இப்ப நான் இப்ப என் சபையா இருந்தா நீங்க எப்படி சொன்னாலும் ஓடி போயிருவீங்க. என்ன செய்வீங்க? ஓடி போயிருவீங்க. நல்லா ஜாலியா பேசி பாட்டு பாடி சந்தோஷமா இருந்தாக்கா சபையில் வந்து உட்காரலாம். எதுக்கு உட்காரணும்? வார்த்தைகளை கேட்கணும். வார்த்தையை கேட்டு மாறணும். என்ன செய்யணும்? ஒரு வயிற்றுல புள்ள இருக்குன்னா மாசம் மாசம் டாக்டர்கிட்ட போகும். பிள்ளைய பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்போமா? கேட்க மாட்டாங்க. ஒரு 10 மாசம் சுமக்கிற பிள்ளையே 10 மாசம் டாக்டரை பார்க்கும்போது உன்னுடைய 60 வயசு 70 வயசு 80 வயசு வரைக்கும் உன்னை தேவன் பார்த்து கொண்டு இருக்கவருக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அவருடைய வயிற்றுலதான் இருக்கிற நீனு என்ன பதில் சொல்லுவ? நான் விசுவாசையா நேசித்தையா சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? அப்ப நம்மளுடைய சத்தியங்கள் தாறுமாறா போயிட்டு, சத்தியம் எப்படி போகுது? தாறுமாறா போகுது. அப்ப வேதம் தெளிவா சொல்லு. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? பாவத்தை விடுறோமோ இல்லையோ வேத வார்த்தையை பிடிச்சிக்கணும். வேத வார்த்தைய நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும். உங்களை விட்டு பிரியக்கூடாது. பிரியாத அளவுக்கு என்ன தெரியலையா? அதுக்கு என்ன அர்த்தங்க? கூலியக்காரன் யார்கிட்டயாச்சும் கேட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும். ஆர்வம். நான் லால்குடியில் ஒரு சபையில் பேச போன பொழுது நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 2 கண்ணு அவர் அந்த அம்மாவுக்கு தெரியாது. நான் முதல் வருஷம் போனப்ப சொன்னேன், நீ அடுத்தவங்க சொல்கிறத கேளுமான்னு. நான் 2 வருஷம் கழித்து திருப்பி போகும்பொழுது அந்த அம்மா வந்துச்சு. என் பேரை மறக்காம கூப்பிட்டுச்சு. ஸ்டீபன் பாஸ்டரையா இருந்துச்சு. எனக்கு அப்போதான் தெரியும். எப்படி 2 வருஷம் கழிச்சு என் பேரை ஞாபகம் வச்சிருக்கேன். சரி, என் பேரை ஞாபகம் வச்சிருக்க எவ்வளோ வசனம் வச்சிருக்குன்னா அதை முடிச்சோன்னு உட்கார வச்சேன். 50 வசனம் விறுவிறுன்னு சொல்லிச்சு. எத்தனை சொல்லிச்சு? 50 வசனம் விறுவிறுன்னு சொல்லிச்சு. என்ன தெரியல அவங்களுக்கு? கண்ணு தெரியல, ஆனால் 50 வசனத்தை சொன்னாங்க. அப்போ ஆர்வம். எதில் ஆர்வம் வச்சிருக்கிறோம்? நாம் எதுக்காக நாம் போயிட்டு இருக்கோம்? அப்போ வேதங்கிறது கஷ்டம். வேதங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு முள்ளு, நான் என் சபையில் முள்ளு, வேதமும் முள்ளு, அது மேலே நடக்கணும். நடந்தாதான் பரிசுத்தம், இல்லாட்டி வேஸ்ட். அதனால எனக்கு கொடுத்த நேரம் முடிய போறதுனால 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1-10 வசனத்தை சீக்கிரம் படிச்சிருமா? 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம். மேலும் என்ன சொல்றாருங்க? மேலும் கடைசி நாட்களில் என்ன சொல்லுங்க? என்ன காலம் வரப்போதா? இப்ப பாத்தீங்களா, கேரளாவில் சரிஞ்சு விழுந்துச்சு. எத்தனை பேர்த்த எடுத்தாங்கன்னு எத்தனை பேர்த்த எடுக்கலன்னு தெரியல. கொடிய காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருப்போமா? அதை சொல்றாரு, படிச்சு பார்க்க சீக்கிரம். என்னங்க சொல்றாங்க? தற்பிரியராயும் பணப்பிரியராய். நம்மளாம் எப்படி இருக்கோமா? பணத்துக்கு தான் ஓடுறோம். பணம் பணம் பணம், வேலைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும். நான் படிமா, சீக்கிரம் படிச்சிருமா? நம்மளாம் எப்படி இருக்குமா? நான் சொல்ல, வேதம் சொல்லிட்டு இருக்கு.
தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றியே தெரியாதுங்க, நன்றி அறியாதவர்களும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இந்த வீட்டில் உட்காந்து நல்லா உட்காந்து படிச்சு பாருங்க, அதிகாரம் மட்டும் படிச்சு பாருங்க. அதை சொல்றார் 8, 9, 10 படிச்சு போறாங்க. யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா? ஒவ்வொரு சபையும் சத்தியத்துக்கு எதிர்த்து தான் நிற்குது. சத்திய சபைன்னு போறாங்க, ஆனா சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. படிச்சிருப்பான், சீக்கிரம் படிச்சு. இவர்கள் துர்புத்தினா குறுக்கு புத்தி, எப்படியோ பரலோகத்துக்கு வரலான்னு குறுக்கு புத்தி. ஆனா நம்மளுக்கு அந்த புத்தி வேண்டாம். நான் படிச்சிருக்கேன், சீக்கிரம். பலப்படுவதில்லை, எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல படும். என்ன சொல்றாங்க? வேதத்தில் என்ன வருமா? வேதத்தில் என்ன வருமா? பாடுகளும் துன்பங்களும் வரும். இதை சகிச்சுக்கிட்டா தான் ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ பரலோகத்துக்கு போக முடியும். அப்படியே வச்சுட்டு கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 1-9 படிச்சு ஜெபம் பண்ணுவோம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 1-9 படிமா. என்ன நம்ம எது தேடணுமா? கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தை தேடணும். மேலானவே தேட கத்துக்கணும். மேலானவே தேட கத்துக்கணும். படிச்சிருக்கு, சீக்கிரம் படிச்சு. பூமி நல்லா கட்டுங்க. நான் பூமியை தேடிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு பூமிக்கு உள்ளவைகள் அல்ல முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஏன்னா கடவுள் புண்ணியத்தில் நல்லா வசதியா இருக்கிறேன். அது என்னோட வராது. என்னோட வர்றது நான் பேசக்கூடிய வார்த்தை தான் என்னோட வரும். நான் இங்கே வந்து பேசணுங்கிறது தேவையில்லை. நான் உட்காந்து 3 நேரத்துக்கு 4 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். நான் எங்கே செத்த எங்கே போக போகிறேன்? பரலோகத்துக்கு போக மாட்டேன், பாதாளத்துக்கு தான் போகிறேன். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது. படிக்க சீக்கிரம். நாடுங்கள், ஏனெனில் எங்க இருக்குங்க? நீங்க யார்கிட்ட மறைஞ்சிருக்கீங்க? கிறிஸ்துக்குள்ள நான் மறைஞ்சிருக்கிறேன். அப்ப தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் கிறிஸ்துக்குள்ள மறைஞ்சு. அதனால தாவீதோடைய சங்கீதத்தை படிச்ச பொழுது அவன் தப்பு செஞ்ச போதிலும் அவன் பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசனா இருந்தான். தாவீது எங்க இருந்தானா? இருதயத்துக்கு ஏற்ற தாசனா இருந்தான். அப்ப அவ்வளவு சங்கீதத்திலையும் அவனுடைய எழுத்துக்கள் இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவத்தை விட்டுறதுக்கு என்ன வழியோ சொல்றாரு. அது என்னன்னா சொல்றாரு பாருங்க. போது வெளிப்படுங்கள். இதுலயும் போட்டிருக்காரு 13 அதிகாரம் இது வார்த்தை வருது. அதை இவ்வளத்தையும் விட்டாதான் நான் மேல போக முடியும். அழித்து போடுங்கள். என்னங்க சொல்றாங்க? பிள்ளைகள் என்ன வருமா? தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல வரும். அப்ப கோபாக்கினை வரும் பொழுது நான் என்ன செய்ய போறேன்? புருஷன் கோவப்பட்டாலும் நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது தூக்கி அடிப்பான்டா, ஒதுங்கி போயிடும். ஆனா தேவனுடைய கோபம் இருந்தாங்க. அப்ப சொல்றாரு, படிச்சிருக்கேன், சீக்கிரம் படிக்க. வந்தீர்கள். என்ன சொல்றாருங்க? பொறுமையா படிமா, பொறுமையா படி. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் துஷ்டமும்
வம்பு வார்த்தைகளாகிய விட்டு விடுங்கள். என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எது சொல்றோமோ இது சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமா? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமல் இருப்போம். படிச்சிருக்கோம். பழைய மனுஷன், நல்லா கேட்டுக்கோங்க, பழைய மனுஷனை கலைச்சிட்டு புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். புதிய ஆவியை பெற்றுக்கணும். அப்போ இன்னைக்கு வேதத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தாவீது புதிய ஆவியை பெற்றுக்கொண்டான். நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு எந்த ஆவியை பெற்றுக்கொள்வோம்? புதிய ஆவியை பெற்றுக்கொள்வோமா? அப்படி எஞ்சி நிற்போமா? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஒரு 2 நிமிஷம் இந்த வசனத்தை கேட்டு என்ற பாவம் எவ்வளவு இருக்கிறது அறிக்கையிட்டு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தான். ஆண்டவரே எவ்வளோ பாவத்தை படிச்சுதான். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் இருக்கிறதா? எவ்வளோ காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு மாய்மாலமான வேஷம் தரிச்சவனா வந்து உட்கார்ந்துருக்கேன். வேஷம் தரிச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஊழியக்காரனை ஏமாத்திட்டு இருக்கேன். சபையை ஏமாத்திட்டு இருக்கேன். வேதம் தெளிவா சொல்லு, எல்லாத்துக்கும் ஒரு கடைசி காலம் உண்டு. கோபாக்கினை உன்னை தாக்க போகுது. கோபாக்கினை உன்ட்ட வரும்போது எங்க தப்பித்துக் கொள்வார்? தேவனை கூட கோபத்துக்கு எங்க ஆளாகுவ?
கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஒப்பு கொடுங்க. எல்லாத்தையும் வாழ்க்கை புது மனுஷனாக மாற முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். யார் யாருக்கு ஜெபம் பண்ண பிரியம் இருக்கோ சீக்கிரம் பண்ணுங்க. யார் யாருக்கு ஜெபம் பண்ண பிரியம் இருக்கோ சீக்கிரம் பண்ணுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே அப்பா நினைத்திருக்க எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வழிகாட்டுதல் ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் ஆண்டவரே அசதியாய் இராமல் ஆண்டவரே அப்பா பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாள் வரைக்கும் உமக்கு பயந்து ஆண்டவரே தகப்பனே வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே எங்களுக்கு பயம் உண்டாகாதபடிக்கு நாங்கள் அன்பிலே ஒருவரை தேற்றி உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. பண்ணுங்க, பண்ணுங்க. சூத்திரம் கர்த்தாவே, நன்றி அப்பா. வானத்தை பூமி படைத்தவர், நல்ல காரியங்களை வாய்க்க பண்ணினவர். ஆண்டவரே, நான் எதற்கு இங்கே வந்தேன் என்று எனக்கு தெரியாது, என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னோடு இருந்ததுனால உன்னுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறேன். அதில் தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அவர்கள் மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது நீயே பொறுப்படுத்தி கொள்ளும். வழி நடத்தும், மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இப்ப இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே, என் முழுவதுமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரம் வருவாங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்களோடும் அனைவரோடும் பரிசுத்தவான அடியனோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தம்பி கொஞ்சம் உட்காருங்க தம்பி.